நீங்க என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னைக்கு பாரதியை டிஸ்சார்ஜ் பண்றோம். பில் செட்டில் பண்ண எங்க கிட்ட பணம் இல்ல. அதான் அம்மாவோட தாலி செயினை அடகு வச்சு வாங்கிட்டு வர சொன்னாங்க. நீங்க முதல்ல இந்த தாலி செயினை கொடுங்க. பிரியா போலாமா? அக்கா இல்ல வேணாங்க, நாங்க போற வழியில பாத்துக்கிறோம். தேங்க்ஸ். சரி வாங்க. வரேக்கா. சரி பிரியா. ஆமா, பாரதிக்கு இன்னைக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்லிருக்காங்கல்ல? ஆமாங்க, அவ கண்ணு முழிச்சு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா. டாக்டரும் அவளை அழைச்சிட்டு போலான்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. இப்போ அவ நார்மலா தானே இருக்கா? ஒரு வாரத்துக்கு ரொம்ப ஓடி ஆடி ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா மத்தபடி எப்பவும் போல இருக்கலாம். ஓகே. பாத்து விக்ரம். என்னங்க விக்ரமா? ஓ, உங்க ஆளு பேரு விக்ரமா? என்னங்க நீங்களும் செம்ம லவ் போல. சும்மா கார்ல வரும்போது கூட அவரு நினைப்பாவே இருக்கீங்க. கிரேட். ரொம்ப மிஸ் பண்றீங்கல்ல? ஆக்சுவலி அப்படிதான் இருக்கணும். அப்பதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இன்டிமேசி கரெக்டா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க நாள் ஆக ஆக லவ் குறையும்னு. இந்த மாமியாருக்கு நாங்க ஊட்டினா பிடிக்காது. எனக்கு மாமியார் இல்லாத குறைய தீக்கிறதுக்கு நீ ஒருத்தியே போதும். இந்தாங்க, நீங்களே சாப்பிடுங்க. நீங்க உத்தரவு கொடுத்தா நான் இருக்கேன், இல்லாட்டி நான் அப்படியே கிளம்புறேன். இந்த மாமியாருக்கு எல்லாம் பிடிக்கும். என்ன பிடிக்கும்? இந்த மாமியாருக்கு நீ சாப்பாடு ஊட்டினா பிடிக்கும். என்னது அகல்யா, நீயா சொன்ன? நீயா இப்ப என்கிட்ட சொன்ன? ஆமா, இங்க நீயும் நானும் தானே இருக்கோம். உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட நான் பேச முடியும்? நீ நிஜமாவே என்கிட்ட தான் சொன்னியா? ஏ மக்கு, ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாது. நான் தான் சொன்னேன், வந்ததே லேட்டு. இதுல நீயான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. பசிக்குது, கூட்டி விடு. என் செல்லம். இந்த சாப்பிடு. என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிக்கல. இந்த அழுகு மூஞ்சி எனக்கு பிடிக்கல. சிரிச்ச முகத்தோட உமா அம்மா தான் எனக்கு பிடிக்கும். இனிமே சிரிச்சிட்டே இருப்பியா? குட் கேர்ள். இனிமே ஆவுன்னா அழுதுட்டு இருந்தீனா அப்புறம் அடி விடும். சரியா? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? சாரி. இனிமே அப்படி பண்ண மாட்டேன். நீ தான் எனக்கு அம்மா. இனிமே எல்லாத்தையும் நீ தான் எனக்கு செய்யணும். சரியா? ஐ லவ் யூ மாமா. எதுக்காக ஆண்டி தாலியை கொண்டு போய் அடமானம் வைக்க சொன்னீங்க? பாரதிக்கு பில் கட்ட முடியல. முதல்ல இதை பிடிங்க, இதை பத்திரமா வச்சுக்கோங்க. நல்ல வேலை வழியில பிரியாவை பார்த்தேன். அதனால விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்னால் இங்கே வர முடிஞ்சது. ஹாஸ்பிட்டல் பில் பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பாரதி ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. என்ன தம்பி, என்ன சொல்றீங்க? இல்லை ஆண்டி, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாத குறைய நான் தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல புருஷனா இருப்பேன். அதை விட உங்களுக்கு ஒரு நல்ல மகனாவும் இருப்பேன்.
திமிருக்கும் ஒரு அழகு இருக்குன்னு நான் பாரதியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எல்லாரையும் மாதிரி உங்க பொண்ணை உங்க குடும்பத்துல இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிற ஆள் நான் இல்ல. எனக்கு பாரதி வேணும். அது மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலியும் எனக்கு வேணும். பாரதியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இனி என்னோடதான். உங்க நர்மதா இனிமே எனக்கும் சிஸ்டர் தான். நர்மதாக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி உங்களோட சுமைகள், பர்டன் இது எல்லாமே இனி நான் ஏத்துக்கிறேன். இது ப்ராமிஸ் ஆண்டி. நான் சொல்றது எல்லாமே சத்தியம். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்ன உங்களால மருமகனா ஏத்துக்க முடியும்னா எங்க கல்யாணத்துக்கு பாரதி கழுத்துல நான் கட்டுறதுக்கு நீங்க இதே தாலியை தான் எடுத்து கொடுக்கணும் ஆண்டி. மாமா, ஒண்ணு மட்டும் உறுதி, எனக்கு பிரதீப்போட வாழ்ந்தா மட்டும்தான் வாழ்க்கை. இல்லைன்னா நான் வாழ்றதுல